இங்க பாரு, இப்ப நான் ரொம்ப சந்தோஷமாவும் வசதியாவும் இருக்கேன். நீ கஷ்டப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இல்ல சார், அது இரு, இப்ப என்ன, இத என்னோட பங்கா வச்சுக்க. உங்க கம்பெனியில இல்ல பேங்க்ல நானும் ஒரு பங்குதாரரா நினைச்சுக்க. இத பாரு, இத என் பொண்ணுக்கு நான் கொடுக்கறதா நினைச்சுக்கிறேன். வாங்கிக்க. வள்ளி, வாங்கிக்க வள்ளி. குட். எப்படியோ நீங்க எங்க பேங்க்ல பங்குதாரர் தான். இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி, உனக்கு எப்படி 3 வேளை சாப்பாடும் போட்டு சம்பளமும் கொடுக்குறாங்களா? முறைக்கிறத பார்த்தா சாப்பாடு மட்டும் தான் போடுறாங்க போல இருக்கு. 3 வேளை சோறும் போட்டு கழுத்துல செயினை கட்டி வாக்கிங் கூட்டு போவாங்க. என்ன சித்தப்பா, எதையோ சாதிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா வரீங்க? உண்மையிலேயே அது பெரிய சாதனை தாத்தா. என்ன சொல்றீங்க? இங்க பாரு தாத்தா, நீ சொன்ன மாதிரியே வள்ளி குரூப்ல இருந்து ஒரு ஆளை பிடிச்சாச்சு. இவன் தான் இப்ப ரொம்ப பசியில இருக்கான். இவன் இந்த சினிமா கினிமான சுத்திக்கிட்டு இருந்தானே, அவன் தானே இவன்? அவனே தான் அத்தா. இவன் நாம சொல்ற வேலையெல்லாம் செய்வானா? அத்தா கண்டிப்பா செய்வான். எப்படி சொல்றீங்க? இங்க பாரு, அவனுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, லட்சிய வெறி இருக்கு, இன்னும் ஜெயிக்காம இருக்கோமேனு விரக்தி இருக்கு, வள்ளி முன்னாடி தலையை சொரிஞ்சிட்டு நிக்கிறதுக்கு அவமானமா இருக்கு. இதெல்லாம் பத்தாதாமா அவனுக்கு? இப்படி பிரச்சனைகள்ல இருக்கிறதுனால இவன் நாம சொல்றதெல்லாம் செய்வான் நம்புறீங்களா? வள்ளி இப்ப பணம் இல்லாம இருக்கான்னு சொன்ன பாரு, அதுதான் இப்ப நமக்கு துருப்புச்சிட்டு. அதை வச்சுதான் நாம அவனை ஜெயிக்கணும். சில பேரு பட்னி கிடந்தாலும் கிடப்பேன், விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நிப்பாங்க. அத்தா, இவனுக்கு சென்டிமெண்டாவும் சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த மீனை போட்டுதான் இவனை பிடிச்சிருக்கேன். என்ன பிரச்சனை? அவனுக்கு கல்யாணம் ஆகாத அக்காவும் தங்கச்சி இருக்காங்க. அவன் கூட பிறந்தவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலையேன்னு அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அதை நம்ம கெட்டிய பிடிச்சுக்கிட்டு பத்த வச்சோம்னா பத்திக்காத்தா. எதுக்கும் கலங்காதவன் தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்கு கலங்கத்தான் செய்வான். அவன் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறோன்னு நயவஞ்சகமா பேசணும்னா இவன் நாம சொல்றத அப்படியே செய்வான் தா. நீங்க யாருன்னு அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதாத்தா. எப்படி பேசுனா? நம்மெல்லாம் அங்காளி மங்காளி தானப்பா அப்படின்னு சொல்லி தான் பேச ஆரம்பிச்சேன். முதல்ல கொஞ்சம் சிடு சிடுன்னு தான் பேசினான், அப்புறம் கொஞ்சம் நம்ம வழிக்கு வந்துட்டான். இல்ல, அவன் அக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கு நாம பணம் கொடுப்போம், இவனும் ஏற்பாடெல்லாம் செய்வான். அப்ப வள்ளி யோசிப்பா, நாம பணம் கொடுக்கலையே, யார் கொடுத்து இவன் கல்யாணத்தை நடத்துறான்னு பாப்பா. அப்ப பின்னாடி நாம இருக்கோன்னு அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஆமாத்தா, மத்தவங்களை விட வள்ளிக்கு இவன் குடும்ப சூழல் நல்லாவே தெரியும். அவளுக்கு தெரியாம இவன் எந்த ஏற்பாடும் செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? அது ஒரு ஐடியா. என்ன? கீழே கிடந்தது பணம்னு சொல்லுவோம். அப்படி சொன்னா அத வள்ளி செலவு பண்ண ஒத்துக்கவே மாட்டா. ஏன் அப்படி சொல்ற? அவதான் எல்லாத்துலயும் நீதி நேர்மை பாக்குறவளாச்சே. அது யாரோட பணம், அத உரியவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லுவா. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? அப்ப என்னத்தா செய்யறது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னத்தா சொல்லு. இவன் சினிமா லைன்ல இருந்ததுனால இவனுக்கு டைரக்ஷன் பண்ண சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவோம். சூப்பராத்தா, செம்மையான ஐடியா சொல்லிருக்காத்தா. யாருக்கு எந்த சந்தேகமும் வராது. நீ கோடு போட்டுட்டல, நான் அதுல ரோடே போட்டுறேன். எப்படியாவது யார வச்சாவது அந்த கார்த்திகையும் வள்ளியையும் கொல்லணும். ஆமாத்தா, கொல்லுவோம். நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். வராத்தா.